அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமிர்தம். நான் திருச்சியில் வசிக்கிறேன். இப்பொழுது அகலியை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். அகலியை என்பது பெண்ணல்ல. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது தேவாமிர்தத்துக்காக கடைந்தார்கள். அப்பொழுது விசேஷ பொருட்களும் உயிரினங்களும் வரும்போது ஒரு பெண் வந்தாள். அவள் பெயர்தான் அகலிகை. வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நிலாவைப் போல் எவ்வளவு அழகாக பிரகாசிக்கிறதோ அதே போல் அகலிகையும் பிரகாசித்தாள். அவள் அவ்வளவு பேரழகு. அவளை அடைய சப்த ரிஷிகளில் ஒருவரான கௌதம முனிவரும் இந்திரலோகத்தில் அதிபதியான இந்திரனும் பெண் கேட்டு வந்தனர் பிரம்மனிடம். அப்பொழுது பிரம்மதேவர் ஒரு போட்டி வைத்தார். இரு பக்கமும் பசுவின் முகம் தெரிய வேண்டும் என்று சொன்னார். அதை சுற்றி 3 முறை சுற்றி வந்து வருபவர்க்கே இந்த அகலிகையை திருமணம் செய்து தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இந்திரன் 7 உலகத்தை சுற்றி வர புறப்பட்டார். கௌதம முனிவர் தவம் செய்தார். அப்பொழுது அந்த பக்கம் நாரதர் வந்தார். முனிவரிடம் கேட்டார், ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது முனிவர் பிரம்மன் சொன்ன விஷயத்தை சொன்னார். உடனே நாரதர் பக்கத்தில் உள்ள கோசலையை சென்று பார்த்தனர். அப்பொழுது எங்குமே காணவில்லை, 2 பக்கமும் தலை உள்ள பசுவை. அப்பொழுது முனிவர் சொன்னார், நான் எப்படியாவது இந்திரனை வெற்றி அடைய வேண்டும், அகலியை திருமணம் செய்ய வேண்டும், இதென்ன சோதனை என்று சொன்னார். அப்பொழுது நாரதர் சொன்னார், பிரம்மன் சொல்வது எப்பொழுதும் பொய்யாகாது, இதோ பாருங்கள் என்று முனிவரிடம் சொன்னார். அப்பொழுது முனிவர் திரும்பி பார்த்தார். பார்க்கும்போது ஒரு பசு கன்றை ஈடும் தருவாயில் இருந்தது. அப்பொழுது பின்பக்கம் கன்றின் முகமும் முன்பக்கம் பசுவின் முகமும் தெரிந்தது. உடனே முனிவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். உடனே நாரதரை அழைத்து கொண்டு பிரம்மனிடம் சென்றார். பிரம்மனிடம் சென்றார். இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் நாரதரும் சாட்சி அப்படின்னு சொல்லவும் நாரதரும் சொன்னார், இவர் பார்த்து விட்டார்கள் கன்றியினும் காட்சியை அப்படின்னு சொல்லவும் உடனே அகலிகையை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்திரன் ஈரோலகத்திலே தேடி வந்து பார்த்தால் இங்கே பார்க்க முடியவில்லை. முனிவரிடம் தோற்றுவிட்டேன் என்று அகங்காரத்தோடும் சென்றார். எப்படியாவது அகலிகையை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார். அப்பொழுது கௌதம முனிவர் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் 2 பேரும். அகலிகை குடிலை சுத்தம் செய்து முனிவருக்கு தேவையான சகல வேலைகளையும் செய்து பத்தினியாக வாழ்ந்தார். அப்பொழுது இந்திரன் எப்படியாவது அகலிகையை அடைய வேண்டும் என்று தீர்மானித்து சந்திரனை கையில் கொண்டு அதிகாலை 4 மணிக்கு முன்னால் கோழி கூவுவது போல் கோழியை கூவச் செய்தார். உடனே கௌதம முனிவர் கோழி கூவுவதை அறிந்து கங்கைக்கு குளிக்க சென்று விட்டார். போனவுடன் இந்திரன் கௌதம முனிவர் போல் வேடமணிந்து கதவை தட்டியவுடன் அகலிகை கதவை திறந்தார். தன் கணவர் திருப்பி வந்துவிட்டார் என்று இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. உடனே உடனே கௌதம முனிவர் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் விடியவில்லையே, ஏதோ தவறு நடக்கிறதோ என்று நினைத்து திருப்பி வீட்டிற்கு வருகிறார். வரும்போது குடிலில் இன்னொருவர் இருப்பதை கண்டு கடு கோபம் அடைந்தார் முனிவர். அகலிகை முனிவர் கதவை திறந்தார். அப்பொழுது அகலிகை பக்கத்திலும் கணவர் அங்கேயும் கணவர் யார் என்று வியப்படைந்தார். அப்பொழுது கௌதம முனிவர் இந்திரனை பார்த்து, நீ ஆண்மையை இழக்கிறாய் என்று இந்திரனுக்கு சாபம் இடுகிறார். அகலிகைக்கு நீ கல்லாக மாறிவிடு, பல நாட்கள் உணவு உறக்கமின்றி நீ கல்லாக இருப்பாய், கடவுளாக பிறந்து பல வருடம் கழித்து கடவுளாக பிறந்து வருபவர் காலடி பட்டுதான் நீ மறு உருவம் பெறுவாய், பெண்ணாக மாறுவாய் என்று சாபம் கொடுத்துவிட்டு அவர் இமயமலைக்கு சென்று விட்டார். ராமர் பிறந்து வளர்ந்து மிதிலைக்கு விஸ்வாமித்திரரோடு காட்டிற்கு வந்தார். அந்த குடில் பாலர்ந்து கிடப்பதை கண்டு கேட்டார் விஸ்வாமித்திரரிடம். அப்பொழுது புழுதியமாக இருந்தது. ஒரு கல்லில் மட்டும் துளசி செடி வளர்ந்திருப்பதை ராமபிரான் ஆச்சரியமாக பார்த்தார்.
திருவடியை கல்லின் மேல் வை என்று சொன்னார். உடனே ராமபிரானும் அந்த கல்லின் மேல் தன்னுடைய திருவடியை வைத்தார். உடனே கல்லா இருந்த அகலிகை பெண்ணாக மாறினாள். ராமபிரானை பல ஆண்டுகளாக ராமரை நினைத்து வழிபட்டிருந்த அகலிகைக்கு ராமரே நேரடியாக வந்ததை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். தன் கணவரால் பெற்ற சாபம் தான் இறைவனால் கடவுளால் வரம் பெற்றதை அறிந்து ரொம்ப மிக மகிழ்ச்சி